முக்கியமானது. அடுத்து மைதுனம்னு சொல்ற நம்மளுடைய விந்து சக்தி, ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் இருக்கிற விந்து நாதம்ங்கிற சக்தி நம்மளுடைய ஒரு 14 வயசுக்கு பிறகு இந்த விந்து நம்ம தேகத்துல ஊற்றெடுத்து நம்மளுடைய உணர்வு நிலைய வேற லெவலுக்கு கொண்டு போய் நம்மளை மேன்முறை செய்யும், நம்மளை உணர்ச்சிக்கு தூண்டுதலாகவும் செய்யறது அந்த மைதுனம்னு சொல்ற உணர்ச்சி. இந்த இந்த நிலை வந்து நம்மளுடைய உணவுல இருந்து தேகத்துல உண்டாகிற சக்தி 14 வயசு வரைக்கும் ஏற்படாத அந்த உணர்வு பிறகு உணர்வு நிலை இறங்கி இதனால சக்தியா கழிஞ்சிருது. இது நம்ம அந்த சக்தியை இழக்க இழக்க நம்மளுடைய தேகம் இறந்துட்டே இருக்கும். விந்து விட்டான் நொந்து கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன மிரண்டுள்ளே சிக்க வடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி முன்பவர்க்கம் பேர் உரைக்கு கோமே பிணி. இது வந்து திருமண் கருக்கடை வைத்தியத்தோட ஒரு பாடல். சின்ன மிரண்டுள்ளே சிக்க வடக்காமல், சாப்பிட்ட உணவு வயத்துல வந்து நிக்க கூடாது, இந்த சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா மலபந்தமே ஆதி நோய் மற்றதெல்லாம் மீதி நோய்னு சொல்லுவாங்க. அப்ப சாப்பிட்ட உணவு அன்னன்னைக்கு வெளியேறணும். அப்படி வெளியேறாவிட்டா உடம்புல அந்த உணவு தங்கி அந்த உணவு வந்து மேலும் வந்து அதில் கழிவு சேர்ந்து அதில் நிறையா நுண்கிருமிகள் அதில் வளர்ந்து தேகத்தை கெடுக்க ஆரம்பிச்சிடும். அது திரும்ப ரத்தத்தில் போய் சேர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம முதல்ல நீக்கணும். அதில் மலபந்தமே இருக்கக்கூடாது. பெருமானார் மலபந்தம் வராமல் இருக்கிறதுக்கான வழிகளை சொல்றதோட ஒரு பயிற்சி முறையும் சொல்லியிருக்காங்க. மூலாங்கார தியானம்னு சொல்லுவாங்க. ஓங்கார மூலபந்த தியானம். இது எப்படின்னா, நம்ம தினசரி மலம் கழிக்கும் போது அந்த மலம் வந்து பற்றரை கழியறன்னா இடது பக்கமா படுத்து வலது பக்கம் மூச்சு ஓட செய்து பண்றது ஒரு முறை. அப்படி வலது பக்கம் மூச்சு ஓடும்போது மலம் இடது பக்கமா இறங்கி இடது பக்கமா இருக்கிற வெறும் மலக்குடல் வழியா அந்த மலப்புழாய் வழியா வந்து எளிமையாக வெளியேறும். இதை நம்ம வந்து ஆரம்பத்தில் பயிற்சி செய்யும்போது நமக்கு அந்த பழக்கம் வந்துடும். அதனால ஒரு வழியில மலபந்தம் ஏற்படாது. ரெண்டாவது, நம்மளுடைய கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய பாத்ரூம்ல நம்ம ஆடை இல்லாம கீழே உள்ள ஆடை இல்லாம இருந்துக்கிறது சிறப்பு. இந்த மாதிரி இந்த மலக்குடல் இந்த சைடு தான் இருக்கு. இந்த சைடு தான் வந்து இறங்கு உடல் வந்து இது இறங்கு உடல் கீழே இது இங்கேருந்து வந்து இப்படி போகுது. எப்படின்னா இப்படி வந்து இப்படி கீழே வருது. ஒரு எஸ் ஷேப்ல வருது கீழே மலக்குடல். நீங்க அனாட்டமியில பார்த்தீங்கன்னா தெரியும். தெரிஞ்சுக்காம நம்ம உணர்ந்துக்கலாம். உணர்ந்தாலும் பரவாயில்ல. இந்த வலது பக்கத்துல இருந்து மலக்குடல் ரெண்டு காலுக்கு இடையில வர்றதா நம்ம பாவனை பண்ணி ஒருமித்த மன உணர்வோட அப்படியே இப்படி பண்ணோம்னா, இப்படி விரலை வச்சு இப்படி கீழே பண்ணோம்னா அந்த மலம் முழுசா இறங்கி கீழே வந்துடும். இதை சமீபத்தில் தான் ஐயா வந்து கோசலாமன் ஐயா வந்து நம்ம வீட்டில் வந்து சொன்னாங்க. அதை பயிற்சி செஞ்சு பார்க்கும்போது நமக்கு அந்த பரிபூர்ண உணர்வு ஏற்படுது. மலம் பற்றரை வந்து வயிற்றுலேருந்து கழிவுதான் நம்ம உணரலாம். இது உணர்வு மயத்தினால செய்கிற விஷயம். தினசரி திருவிழா இரவுல எடுத்துக்கிட்டோம்னா மலபந்தம் இருக்காது. அது இல்லாமல் உடம்புல வந்து நம்ம உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களையும் சரியா நீர் குடிக்காததுனாலையும் வெந்நீர் அருந்தாததுனாலையும் அதிக அலைச்சல்னாலையும் மிகு போகத்தினாலையும் கடின உணவுகள்னாலையும் மனசுல அதிக கோபம் வன்மம் இந்த மாதிரி காரியங்கள்னால உஷ்ணம் ஏற்படுத்தினாலையும் மலம் சிக்கல் அடையுது. இதை உணர்ந்துட்டோம்னா மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் இல்லைன்னா மனம் சிக்காது. இதுதான் முதல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது எப்போ சாத்தியம்னா, காலையில அந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள எந்திரிச்சாதான் இந்த நிலை சாத்தியம். 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நம்ம தேகத்துக்கு எவ்வளவு பக்குவமோ அந்த நேரத்தில் எந்திரிச்சோம்னா நம்மளுடைய வயிற்றுல சிக்கல் இல்லாம மலம் கழிஞ்சிடும். இது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம பகல் பொழுதுல அதிகப்படியான அலைச்சல் கடின வேலை இதெல்லாம் செய்யாம மிதமான வேலை, என்னென்ன மாதிரியான டயத்துக்கு என்னென்ன வேலை செய்யணுங்கிறதையும் பெருமானார் நித்திய கர்ம விதியில தொகுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம தனியா பார்க்கலாம். இருந்த போது நம்ம கடின வேலைகளை தவிர்த்து மித உணவும் பகல் உறக்கத்தையும் அறவே தவிர்த்தோம்னா ஒரு வகையில உஷ்ண ஏறதும் நஷ்டம் அடையிறதும் தள்ளப்படும். இது நம்ம ரெண்டாவது எடுக்க வேண்டிய விஷயம். காலையில நம்ம 3 மணிக்கு பெருமானார் எந்திரிக்க சொல்றாங்க. ஏன்னா 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் தான் அந்த அமிர்த காத்து பிரபஞ்சத்துல நம்ம அப்படியே நிறவி இருக்கும். அதை நம்ம எளிமையை எடுத்துட்டோம்னா நம்மளுடைய நோய் விலகி மனம் தூய்மைப்படும். அதாவது என்னன்னா, பகல்ல ஏற்படுற ஒரு சூரியன் வெளியில் உள்ள ஒரு ஒளி தோன்றும் முன்னாடி நமக்குள்ள இருக்கிற ஆன்ம ஒளியை நம்ம கண்டுகொண்டால் இந்த கிரகங்கள்னால பாதிப்பு வராதுங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. அப்ப அந்த வெளியில உள்ள அந்த சூரியன் தோன்ற முன்னாடி நம்ம எந்திரிச்சோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஜோதி உணர்வை உள்ளுணர்வை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு இந்த கோள்கள்னால வர்ற இந்த சனி அதை செய்து, செவ்வாய் அதை செய்து, புதன் அதை செய்துங்கிற விஷயம் நமக்கு ஏற்படாது. இதை நீங்க அனுபவத்தில் உணரலாம். உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யாது. இயற்கையான அந்த இறையுண்மை மட்டுமே வேலை செய்யும். இதை நீங்க ஒவ்வொருத்தரும் உணரும் போது பார்க்கலாம். அப்படி காலையில எந்திரிக்கும் போது எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து
நம்ம பயிற்சி பண்ணலாமா அப்படின்னா வேண்டியதில்லை. எந்திரிச்ச வேகத்துக்கு அங்கனையே ஒரு அடி கூட எடுக்காமல் உட்காந்து தியானம் பண்ணணும். 3 மணிக்கு எந்திரிக்கணும்னா அப்படியே உட்காந்து நீங்கள் அந்த உள்ளுணர்வை கவனிங்க. இந்த உள்ளுணர்வை பற்றி இந்த பயிற்சியை பற்றி 2 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் வந்து அன்பு ஒளி எனும் இறை மனிதன் நீங்கிற படத்தில் அந்த எந்த இடத்துல அந்த ஒளி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இன்னைக்கு அந்த தியானத்தை ஐயாவோட எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த தியானத்தை செய்ய வச்சு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அது அநேகமாக மதிய நிகழ்வுக்கு பிறகோ இல்லை மதியத்துக்கு முன்னாடியோ இருக்கலாம். இந்த உணர்வில் இந்த புருவ மையத்திலிருந்து உள்ள உச்சிக்கு கீழடியோ உண்ணாவுக்கு மேலடியோ, அதாவது தொண்டை தொடங்குற இடம் அண்ணாக்குங்கிற ஊழாங்கிற உள்ள ஒரு சதை தொங்கிட்டு இருக்கோம். எல்லா தொண்டைகளும் ஒரு சதை தொங்கிட்டு இருக்கோம். அந்த சதை தொங்குற இடத்த நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு நேராக உள்ள உச்சிலேருந்து கீழே புருவ மையத்துக்கு நேராக உள்ள இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ப்ளஸ் மாரி வரும். உச்சிக்கு கீழடியோ உண்ணாக்கு மேலடியோ வச்ச விளக்கு எரியுதடி கூசாமல் பாரடி ஞான பெண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுவரைக்கும் சித்தர்கள் வெளியிடாத ரகசியம். ஆனால் வெளியிடாமலாம் இல்லை, அவங்க வெளியிட்டிருக்காங்க. பக்குவிகளுக்கு புரியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழுக்குரிய, அதாவது இடைமறை கையா சொல்லியிருக்காங்க. நின்றாலும் மூலமட ஆதிமூலம் சூட்சந்தன்னை குறிப்பிடனே சொல்லுகின்றேன்னு சொல்லி அகஸ்தியர் தன்னோட சௌமிய சாகரத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ எல்லா நூல்களையும் எல்லா சித்தர்களும் எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து கொஞ்சம் மறைபொருளாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த உண்மையை உணர்ந்துட்டா அதிலிருந்து என்ன வேணா செய்யலாங்கிற நிலையை அவங்க அடைஞ்சதுனால கொஞ்சம் தெளிவுள்ளவங்க வரட்டுங்கிறதுக்காக வேண்டி அதை ஒரு மறைபொருளாக சொன்னாங்க. பெருமானார் வந்ததுக்கு பிறகு இந்த உண்மை அப்படியே முற்று முழுதாக வெட்ட வெளி ஆயிடுச்சு. நம்ம வெட்ட வெளி ஆனதுனால நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் அதை எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த பயிற்சியை 3 மணிக்கு எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி அந்த உள்ளொடி உணர்வோட நம்ம உட்காந்துட்டு இருக்கணும். ஆரம்பத்தில் அந்த உணர்வு வயப்படலைன்னா புருவ மையங்கிறதான் வந்து ஆரம்ப இடம். இதுதான் பூட்டி கிடக்கிற இடம். இப்போ இந்த இடத்துல நம்ம உணர்வு வைக்கும்போது 2 புருவத்துக்கு மத்தியான பொட்டு வைக்கிற இடத்துல நம்ம உணர்வு வைக்கும் பொழுது அந்த உணர்வு ஆரம்பத்தில் தொடங்கி பிறகு போக உள்ள நம்ம அந்த நம்மளுடைய ஜீவ ஒளி உள்ள இருக்கிறதா நம்ம பாவனை பண்ண, அது கற்பனை கிடையாது, உண்மையாகவே அந்த இடத்துல நித்தியமான இறை உணர்வு அந்த இடத்துல இருக்கு. அப்போ அந்த இடத்துல இருக்க அந்த உணர்வு நம்ம போகிறதுக்கு புருவ மையத்தில் உணர்வை வச்சு உள்ளே போகணும். அது அந்த பயிற்சியை நம்ம தெளிவாக பிறகு தெரிஞ்சுக்கலாம். அந்த பயிற்சியை 1 மணி நேரம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பெருமானார் செய்ய சொல்கிறாங்க. இதுதான் காலையில் பண்ணுற முதல் தவம். இந்த முயற்சியில் காலையில் இருக்கும்போது அன்னைக்கு நாள் முழுக்க ப்ரோக்ராம் அன்னைக்கே செட் ஆகிடுது. இப்போ இன்னைக்கு இதை பண்ணணுங்கிறத நம்ம பண்ண வேண்டியதில்லை, இறையே தானாக நடத்திக்கும். இப்போ இது ஒன்றாயிடுது. அதுக்கடுத்து 4 to 5 3 to 4 இதை பண்ணும்போது எந்த முயற்சியும் இல்லாமல் 4 to 5 வயத்தில் மலமே இல்லாமல் வெளியாகிடும். மலச்சிக்கல் இல்லைனாலே நம்மளுடைய நாள் மிகச் சிறப்பாக அமைஞ்சிடும். அப்போ அந்த 4 to 5 முக்கியமான சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வாத பித்த கபம் தான் இந்த தேகத்தை நடத்திட்டு இருக்கு. வாத நீர், பித்த நீர், கபநீர். இதை வந்து வைத்தியர்கள் அன்றி மற்றவங்க குறைவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. வைத்தியர்கள் ஓரளவுக்கு அதை முழுசாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ வாத பித்தம் கபங்கிற 3 நீர் தான் வாத பித்த கபங்கிற 3 நீர் வந்து நம்மளோட தேகத்தில் இருக்கு. இந்த 3ஐயும் நீக்கிறதுக்கான முயற்சியை பெருமானார் எளிமையான வழியில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா கரிசாலை வழலை வாங்கல். இது நம்மள நிறைய பேர் இதை செய்யறது கிடையாது. ஏன்னா இப்போ இங்கே தங்கி இருக்கிற அடியார்களில் வந்து ஒரு சிலர் மட்டும் காலையில் செய்கிறாங்க, மற்றவங்க இதை செய்யறது இல்லை. ஏன்னா இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. நம்ம இந்த முயற்சியில் இருக்கோம்னா நிச்சயமாக இதை செய்யணும். ஏன்னா அன்னன்னைக்கு உணவு சாப்பிட்றப்ப தேகத்தில் இந்த திரிதோஷம் வந்து மாறுபடுது. வாத பித்த கபங்கிறது 3மே மாறுபடும். அப்போ 3 மாறுபடுறப்ப 3ஐயும் சமநிலைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி என்னங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கட்டை விரலில் கரிசாலையை பொடியாக வாங்கிக்கலாம், வெள்ளை கரிசாலை. இல்லைன்னா வந்து நம்மளே அதை நிழலில் உலர்த்தி மிக்சியில் அடித்து பவுடராக வச்சுக்கலாம். இல்லை காய வச்சதை தனியாக எடுத்து அந்த இலையை மட்டும், காஞ்ச இலையை மட்டும் உருவி ஒரு கையளவு உழுது எடுத்து வாயில் போட்டு மெல்லணும். காலையில் எப்போனா பல்லெல்லாம் விளக்காமல் ஒரு 4 மணிக்கு வாயில் போட்டு மெல்லணும். மென்று அந்த சாரத்தை சிறிது உள்ளே போகும்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளே போகும் பொழுது அது உள்ள பித்த நீரை வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சியை உடனே செய்யும். நம்ம தேகத்தை பலப்படுத்துறதுக்கான வழியை உடனே ஆரம்பிக்கும். கரிசாலையை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். அப்போ அந்த கரிசாலையை மென்று அந்த சாத்தை உள்ளே மீணுது பிறகு திரும்ப அந்த கரிசாலையை அந்த திட்டியை கையில் எடுத்துட்டு கொஞ்சம் அந்த கட்டை விரலில் வச்சு அண்ணாக்கு, அதாவது அந்த உள்நாக்குன்னு தொங்குற இடம் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு நேராக மேலே வச்சுட்டு வள இடமா வளமிருந்து இடமாக
ஆரம்பத்துல வந்து நீங்க சிறப்பாக நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு இன்று மாலை 6 மணி அளவில் வேதாரண்யம் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்திலிருந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அருள் சாவடிகளும் பாரிசாவடிகளும் புறப்பட்டு அரசியல் கொள்கையின் சூழலுக்கு அந்த திப்பியை கையில் எடுத்துட்டோம்னா சாஃப்டா இருக்கும். அந்த அளவுக்கு மென்னு சக்கையை வந்து சாஃப்டா கொண்டு வந்துடணும். அதை அண்ணாக்களை வச்சு ரொம்ப மெதுவாக செய்யணும். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த அன்னம் பலம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் செஞ்சீங்கன்னா லைட்டாக ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு. இதை செய்யும் பொழுது தலையிலேருந்து ஒரு மோசமான நீர் இந்த கை வழியாக இறங்கும். இப்படி கீழே அப்படி குனிஞ்சிட்டு பண்ணிங்கன்னா அப்படி இறங்கும். கீழே அது இறங்கும்போது மண்டையில் உள்ள கபநீர் இறங்கும். இது ஒரு செடியில் தொடர்ந்து பட்டுட்டு இருந்ததுன்னா அது செடி கருகி செத்து போயிடும். இது நம்ம அனுபவத்தில் பார்த்தா தெரியும். அவ்வளோ விஷத்தன்மையுடைய அந்த நீர், அவ்வளோ விஷத்தை நம்ம உடம்புலேயே வச்சுட்டு இருந்தோம்னா அந்த தேகம் அழியும். அதனால தான் பெருமானார் இதை காலைல செய்ய சொல்கிறாங்க. இதை செஞ்ச உடனே தேகத்தில் உள்ள சளி வெளியாகிறதையும் மூளையில் புத்துணர்ச்சி ஏற்படுறதுலையும் முகத்தில் தெளிவு உண்டாகிறதையும் நம்ம அப்போவே உணரலாம். அதே திப்பி இன்னும் கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம செய்யலாம். அதுமாரி பண்ணிவிட்டு திரும்ப அந்த கையை கழுவிட்டு திரும்ப அந்த மிச்சம் இருக்க திப்பியை 2 விரலில் மத்திமை தர்சனைன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 2 விரலில் நடு விரல் ஆள்காட்டி விரல் 2லையும் எடுத்துட்டு தொண்டையில் படுற மாதிரி குனிஞ்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா உள்ள பித்த நீர் உங்களுக்கு இது வரைக்கும் வராத ஒரு மோசமான சுவையோடு வெளியாகும். அது ஒரு கசப்பும் புளிப்புமான ஒரு மோசமான சுவையாக இருக்கும் முதலிட செய்யும்போது. இதை செய்யும்போது குடலில் உள்ள வாயு வெளியாகும். எந்த வகையிலையும் குடலில் உள்ள வாயு வெளியாகாது. அதனால தான் வயிறு பெருத்துட்டே போகுது. இப்போ நம்ம அந்த வாயு வெளியேற்றினோம்னா வயிறு வந்து அப்படியே மட்டமாக இருக்கும். குடலில் உள்ள இயக்கம் நமக்கு புரியப்படும். மலச்சிக்கல் இருக்காது. இதை 2வது பயிற்சியை காலைல செய்யுங்க. இது 2ஐயும் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வெந்நீரில் வாய் குடிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அந்த கரிசாலையை கொஞ்சம் எடுத்து தந்தை சுத்தின்னு சொல்கிறாங்க. தந்தை சுத்தினா நம்மளுடைய பற்களை வந்து அதை வச்சு சுத்தம் செய்யணும். இந்த 3 வேலையும் நம்ம காலைல செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வேணால் எளிமையான பற்பொடி கொண்டு வேணால் உங்களுக்கு பல்ல வெள்ளையாக இருக்கணுங்கிறத வேண்டி வேணால் துடைக்கலாம். பேஸ்ட்டு உபயோகிக்கிறது எந்த வகையிலும் சிறப்பு இல்லை. அதை நீங்களாக உணர்ந்துக்கணும். இது காலையில் செய்ய வேண்டிய 4 to 5 செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகு 5 to 6 திரும்பவும் வந்து தியானத்தை போக சொல்கிறாங்க. இந்த 3 to 4 பண்ணுற தியானமும் 5 to 6 பண்ணுற தியானமும் உங்களுக்கு 2 வித்தியாசத்தை அந்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா உணரலாம். இப்போ 5 to 6 நமக்கு அந்த தியானம் செய்யும் பொழுது இப்போ காலையிலேருந்து 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் நம்ம உணரலாம். அதுக்கு பிறகு 6 மணிக்கு முக்கூட்டு சுரணம்னு சொல்லக்கூடிய கரிசாலை 1 பங்கு, தூதுவளை 1/4 பங்கு, முசுமுசுக்கை 1/4 பங்கு, சீரகம் 1/4 பங்கு. இப்போ 100 கிராம் கரிசாலை அப்படின்னா 25 கிராம் சீரகம், 25 கிராம் தூதுவளை, 25 கிராம் முசுமுசுக்கை, இது 4ஐயும் சேர்த்து ஒரு சூரணமாக பண்ணி வச்சுட்டு அதை வந்து டீயாக போட்டு, இப்போ எங்கள் காலையில் நீங்கள் குடிச்சது அதுதான், அது ஒரு டீயாக போட்டு அதில் சர்க்கரை சேர்த்து தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கலாம். குடிச்சிங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். இதை காலையில் செய்ய செய்ய பிரதான உள்ளுடம்பை காக்கும்னு நான் சொல்லலை, பெருமானார் சொல்கிறாங்க. பிரதான உள்ளுடம்புனா சில பேர் மயக்கம் மட்டும் விழுந்தாரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி அங்கே போனாங்க திரும்பி மயக்கம் மட்டும் விழுந்தாரு தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போகிறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் அப்படின்னா இந்த தேகத்தில் மட்டும் உயிர் வந்து உயிராற்றல் நிற்கிது, உள்ளுடம்புல உயிராற்றல் நிற்கலை. அக உடம்போட உயிராற்றல் குறைஞ்சி போயிடுச்சுன்னு அர்த்தம். அக உடம்புல உள்ளுடம்பு வந்து உயிரோடு இல்லாட்டி இந்த புற உடம்பு சீக்கிரமாக போயிடும். அதனால் இதை வந்து தடுக்கிறதுக்கான வழியும் நம்ம மயக்கம் போட்டால் நம்மளோட உயிர் உள்ளடங்கி நிற்கிறதுங்கிறது இந்த பயிற்சியால் உங்களுக்கு நிச்சயமாக விளங்கும். அதனால் இதை ஒவ்வொரு அன்பர்களும் இதை கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்யணும். தெரியாத பட்சத்தில் இதை நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு செஞ்சுக்கலாம். இந்த முயற்சியை நீங்கள் தினந்தோறும் செய்யுங்க. அதுக்கு அடுத்ததான் நம்மளுடைய உணவு பழக்கத்தை காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் எளிய உணவு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் அதுக்கு பிறகு இந்த கரிசாலையில் போடுற கஷாயம், இந்த ஒரு சில 6-7 மூலிகை சொல்லியிருக்காங்க. வில்வம், தூதுவளை, முசுமுசுக்கை, கரிசலாங்கண்ணி, அதோட நன்னாரி, இது மாதிரியான ஒரு 7-8 வகை சொல்லியிருக்காங்க. இதை ஏதோ ஒரு சூரணத்தையோ கஷாயமாவோ வெறும் சூரணமாவோ காலைல சாப்பிட்டுட்டு 12 மணி வரைக்கும் காலை உணர்வை தவிர்க்க சொல்கிறாங்க. இதுக்கான முயற்சியை நம்ம சன்னமாக கொண்டு வரலாம். திடீர்னு இந்த முயற்சி பண்ணோம்னா தேகத்தில் திடீர் மாறுபாடு ஏற்படும். மெல்ல அந்த முயற்சியில் வரணும். மதியம் வந்து உணவு வகையில் ஒரு எளிமையான உணவு வகை பெருமானார் சொல்லியிருக்காங்க. அதில் மிளகு, சீரகம், வெந்தயம். மிளகு 4 பங்கு, சீரகம் அதாவது 50 கிராம் வெந்தயம்னா 75 கிராம் சீரகம், 400 கிராம் மிளகு. 400 மிளகு, 75 சீரகம்,
50 கிராம் வெந்தயம் இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சூரணத்தை வச்சு பண்ணுற கறி அமுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் நம்ம சேர்த்துக்க வேண்டிய மிளகா மாவு. நம்ம மிளகா மாவில் என்னென்னமோ சேர்த்து போட்டு சாப்பிட்றோம். இந்த சூரணத்தை உள்ளே சேர்த்துட்டு அதை ஏதோ ஒரு வகையில் உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டு அதேமாரி எளிய உணவாக இரவு உணவு எடுத்துட்டு இரவு 3 மணி நேரம் தூங்குற பழக்கத்தை உண்டாக்கணும். 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூங்குற பழக்கத்தை உண்டாக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 9 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் செல்லை ஏதாவது நோண்டிட்டு இருக்கலாம். அப்படியா? 12 மணி தான் படுக்க சொல்லியிருக்க அவங்க பையன் சொன்னாங்க. 12 மணி தான் படுக்க சொல்லியிருக்க. அதனால் வந்து எல்லா யூடியூப் வீடியோவும் பார்த்து முடிச்சாச்சு. 12 மணி படுத்தாச்சு அப்படின்னா உஷ்ணம் ஏறி போய் கண்ணில் வீக்கம் வந்து அடுத்த நாள் பிரச்சனை வந்து எனக்கு போன் அடிக்கக்கூடாது. சக்தி சாரத்தோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இறை உணர்வோடு இருந்தால் தான் இது சாத்தியம். நம்ம 12 மணிக்கு எடுத்தோடனே இன்றைக்கே போய் 12 மணி படுத்திங்கன்னா நாளைக்கு பகல் ஃபுல்லாக தூங்குவீங்க. நான் 12 மணிக்கு படுத்துறேன், 3 மணிக்கு எந்திரிச்சிடுறேன், பகலில் ஃபுல்லாக தூங்குறேன் அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால இன்னும் நோய் கூடும் வழியே குறையாது. இந்த உணர்வு வருவிக்க இந்த தேகத்துக்கு தேவையான உயிராற்றல் பெருகும். வெளியில் உள்ள அலைச்சலும் தேவையில்லாத வேலைகளையும் நம்ம குறைக்கணும். மென்மையான வாழ்வும் எளிமையான வாழ்வும் அதிகப்படியான ஆசை இல்லாத வாழ்வும் வாழும்போது இந்த உணர்வு ஏற்படும். பரோபகார சிந்தனையை அப்படியே வளர்த்துட்டு இருந்தோம்னா இந்த உணர்வு ஏற்படும். அவங்களுக்கு தூக்கம் அதிகம் தேவைப்படாது. தயவுத்திரு கோசராமன் ஐயா வந்து ஐயாவை பற்றி சொன்னாலே உடனே பேச வந்துடுவாங்க. அவங்க இப்போ நம்ம வீட்டில் பெருமானுடைய கருணையால் ஒரு 2 மணி நேரம் தங்குறதுக்கான வாய்ப்பு அடியானுக்கு எந்த ஜென்மத்தில் பண்ண ஏதோ கிடைச்சிது. ஐயா நான் வெளிப்படுத்த அவனை நீங்கள் ஒன்றும் மறைக்கலாம் முடியாது. ஐயா வந்து 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, 8 மணி படுத்தாலும். படுக்கிறது வந்து 12 மணி, அதுக்கு இடையில படுக்கிறது கிடையாது. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் படுத்துட்டு அதுக்கு பிறகு எங்கே போகிறாருன்னு தெரியாது. அப்படியே எங்கேயாவது வாக்கிங் அது பண்ணிட்டு பகல் ஃபுல்லாக பொழுதேனிக்கு இந்த இதே சத்துவிசார சிந்தனை தான், வேறு சிந்தனையே கிடையாது. எங்கள் ஊட்டமாகவும் பக்கத்துலேருந்து கேட்டு தான் இருக்காங்க. அப்போ இதை வந்து ரகசியமாக வச்சுருக்காரு ஐயா. அவ்வளோ பேசுவார், அதை மட்டும் சொல்கிறதே கிடையாது. இருக்கட்டும். சின்ன சந்தேகம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணலாம்? பண்ண வேண்டியது இல்லையா? கேளுங்க. தியானமே பண்ண வேண்டியது இல்லையா? தியானம் பண்ண வேண்டியது. அப்புறம் உள்ளுள்ளி தியானம் பயிற்சின்னு போட்டிருக்கீங்க. அது பயிற்சி தான். அதான் எவ்வளோ நேரம் பயிற்சி? பயிற்சியாகவே இருக்க வேண்டியதான். சும்மா உட்காந்துடலாமா? அந்த பயிற்சியாகவே இருக்க வேண்டியதான். ஃபுல்லா பயிற்சியாகவே இருக்க வேண்டியது. அவ்வளோதான். அப்புறம் வேலை வெட்டி பார்க்கணும்னா கொண்டாட்டி பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதானே? யார் பார்த்துப்பாங்க? அதே நம்மளே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். பயிற்சி பட்டு நடந்துட்டு நான் கேட்குறேன், பயிற்சி பண்ணுறதா இல்லை கல்யாணம் பண்ணிக்கினேன் கொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்கேன், அவங்கள காப்பாற்றலாமா இல்லை அவங்கள விட்டுட்டு காட்டுக்கு போயிடலாமா? அது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா ஏன் பண்ண மாட்டான்? வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. காட்டுக்கு போயிடலாம். காட்டுக்கு போயிடலாம். அவன் நம்போன்னு விட்டுட்டு துன்மார்க்க சன்மார்க்க துன்மார்க்க இருக்கு. நீங்க சுய நீங்க கூட வந்தீங்கன்னா பரவாயில்ல சொன்ன சொல்ல வந்தீங்க. சரி வேண்டாம். எவ்வளவு நேரம் தியானம் பண்ணணும் சுருக்கமா சாட்டா? தியானம் என்ன கேட்டா பண்ண வேண்டிய இல்லையா? நீங்க சொல்றது ஒருத்தன் ஆட்டோ கார் வரணும்னா வரும், ஆனா வராதுன்ற மாதிரி. தியானம் பண்ணணும்னு சொல்றீங்க, கூப்பிட்டீங்க, 2 நாள் பயிற்சி கொடுத்தீங்க. இப்போ நாங்கள் எல்லாம் விடுதலை பெற்று போக போறோம் வீட்டுக்கு. எவ்வளவு நேரம் பண்ணணும், எப்போ பண்ணணும்னு சொல்லுங்க. நான் எப்படி பண்றேன்னு அப்புறமா சொல்றேன். தியான உணர்வுலயே இருக்கும்போது தியானம் பண்ண வேண்டிய இல்லையா? சரி. தியானம் பண்ணணும்னா ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்பி விஷயத்துக்கே வரவேன். நான் கேட்கறது டியூரேஷன். சொல்லுங்க, எவ்வளவு நேரம் பண்ணணும் அதை சொல்லுங்கன்ற. ஒரு 24 மணி நேரம் பண்ணா போதும். பயிற்சி முகாம் கொடுத்து அதுக்கு மேல வேண்டியதுங்க. அதுக்கு மேல வேண்டியதில்ல. 24 மணி நேரம் தூங்கலாம் இருக்கு. எவ்வளவு வேலை இருக்குங்க. அதுக்காக வேண்டிதான் முயற்சி பண்ணணும். நீங்க தானே பயிற்சி சொல்லிருக்கீங்க. 24 நேரம் கேட்கிற முயற்சி தான் பயிற்சி தான். எவ்வளவு நேரம் 24 மணி நேரம் பயிற்சி. ஆரம்பத்தை சொல்றீங்களா? ஆரம்பத்துல எவ்வளவு நேரம் பண்ணலாம்? ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் காலையில அந்த ஒரு எந்திரிச்ச உடனே எப்ப எந்திரிக்கிறோமோ அதுல இருந்து முயற்சியில இருக்கணுங்க. சரிங்க. ஒரு 1 மணி நேரம். சரி. 1 மணி நேரம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம். சரிங்க. இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம். சரிங்க. அதுக்கு பிறகு மதியம் கொஞ்ச நேரம். சரிங்க. அப்புறம் சாயந்தரம் கொஞ்ச நேரம். சரிங்க. படுக்க முன்னாடி கொஞ்ச நேரம். சரி. மொத்தம் எவ்வளவு நேரம் டோட்டல் ஆகும்? ஒரு 1 மணி நேரமாவது செய்யணியா குறைஞ்சு. நீங்க 1 மணி நேரத்துக்கு வந்து ஒரு 2 நாள் எங்கெங்கோ எங்களை கூப்பிட்டு நான் எவ்வளவு நேரம் பண்றது தெரியுங்களா? எவ்வளவு நேரம் பண்ணேன்? 8 மணி நேரம் தொடர்ந்து பண்றேன் தியானம். இப்போ உண்மையை சொல்லிட்டாங்க வெளியில, அதனாலதான் 8 மணி நேரம் தொடர்ந்து பண்றேன். எப்ப தெரியுமா? 10 மணிக்கு தியானத்தை ஆரம்பிச்சேன்னா காலையில 6 மணிக்கு தான் தியானத்தை முடிப்பேன். ராத்திரி இல்லைங்களா? ராத்திரி இல்லைங்களா பகல்லையா? நைட்ல தான்
வந்து எந்த தொந்தரவு இருக்காது, நம்ம அமைதியாக தியானம் இப்ப பண்ணலாம். நானும் அந்த மாதிரி பண்றேங்க. 10 மணிக்கு படுத்து காலைல எந்திரிச்சிருங்க 6 மணிக்கெல்லாம். உங்களை பற்றி நான் கேட்கல, என்னை பற்றி நான் சொல்கிறேன். இல்ல நீங்க சொல்றது எனக்கு பொருந்துன்னு சொன்னீங்க. 8 மணி நேரம் நான் தியானம் பண்ணுறேன். ஆ, ஆனால் பொண்டாட்டி கேட்குறா, ஆ, நீங்கள் வந்து என்னமோ போனீங்க வந்தீங்க பயிற்சி மேலே கலந்துக்கிட்டீங்க, நீங்கன்னா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறான். நான் சொன்னேன், என்ன நீ எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு தியான பயிற்சி நின்றுக்கிட்டு பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்களா, உட்காந்து பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்களா, எப்படி பண்ண கொடுத்தாங்க? அது உட்காந்து பண்ணலாம் கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் பத்துன்னு பண்ணுறீங்களே தியானம்னு சொல்லிட்டு. இது வந்து டாப் மோஸ்ட் தியானம், நான் 10 தான் பண்ணுவேன் அப்படின்ட்டேன். ஓ, ஆ, ஆ, 10 தான் நான் பண்ணுவேன். ஆ. அதாவது 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 6 மணிக்கு தான் நான் வந்து தியானத்தை முடிப்பீங்க. அந்த தியானத்தை முடிப்பேன். ஆ, இதில் என்ன பிரச்சனை, என் பொண்டாட்டி எனக்கு சண்டை வந்துடுச்சு. ஆ, சரி, தியானத்துக்கு என்ன மந்திரம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆ. ஓம் 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 அது சொல்லுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்றீங்க, உங்களுக்கு அப்படி சவுண்டு கேட்குது, என்னன்னு கேட்டா ஆமா நானும் கேட்டிருக்கீங்க. இது வந்து ஆழ்நிலை தியானம் சொல்லுவாங்க. எல்லாரும் சிரிங்க, சிரிச்ச நோய் விட்டு போகும். பாத்தீங்களா? அப்ப நான் ஐயாவனை கொரட்டை விட்டுருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் ஓம் சவுண்டுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அப்படிதான் ஓம் சவுண்ட் இருக்குங்களாயா? ஓ, ஆழ்நிலையில அப்படிதான் இருக்குங்களா இருக்கு. ஐயா சொன்னதுல அதை நம்ம பார்த்துக்கணும். சரி, ஓகே. ஐயா என்ன ஐடியா வச்சு கேட்குறாங்கன்னு தெரியாது. அதனால வந்து ரொம்ப கவனமா பேசி மாட்டிக்கணும். எவ்வளவு கவனம் அப்படினாலும் மாட்டிக்க வேண்டியதான். சரி, அவங்ககிட்ட அடி வாங்குறதுல ஒரு சந்தோஷம் தானே. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த தியானம்ங்கிறது எவ்வளோ நேரம்னு ஐயா சொல்லிட்டாங்க. இந்த தியான உணர்வுலேயே இருக்கிறது தான். எப்போவுமே அந்த தியான உணர்வுலேயே இருக்கணும். நம்ம தியானம் செய்கிறோன்ட்டு ஒரு காலையில் கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அவள் வேலை முடிஞ்சுட்டு அடுத்தது நம்ம சாயந்தரம் செஷன் அது வரைக்கும் நம்ம மற்ற வேலையை பார்க்கலான்னு இருந்தோம்னா அந்த 10 நிமிஷம் காலையில் செஞ்சு என்னென்ன வேலையோ அதெல்லாம் உட்காரும் போது ரீகால் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணுற மாதிரி ஆகிடும். இங்கே தியானம் வராது. இப்போ காலையில் ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமாக தியானம் பண்ணிவிட்டு பகல் முழுக்க அது சிந்தனையே இல்லாமல் இருந்துட்டு சாயந்தரம் திரும்ப தியானத்தை உட்காந்தோம்னா பகல் முழுக்க என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் ஒரு கனவாக வரும். அப்போ நான் தியானம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு போனோம்னா அதுக்கு பேர் தியானம் கிடையாது. எப்பவும் அதே உணர்வுலேயே இருந்துக்கிட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுதான் வந்து ஐயா நீங்கள் அப்புறம் முழுசாவே சொல்றீங்க. சந்தேகம் இருக்கு. எப்பவுமே தியான உணர்வுலேருந்து தியானம் பண்ண சொல்கிறேன். நான் ரோட்டில் நடந்து போகிறேன், மெயின் ரோட்டில் நிறைய டிராஃபிக் இருக்குது, நான் ரோட்டில் நடந்து போகிறேன், கிராஸ் பண்ணுறேன். நான் தியான நிலையிலே இருந்துக்கிட்டு கிராஸ் பண்ணேன், லாரி வந்து என்ன மோதாது. அப்புறம் எப்படி சொல்கிறேன்? அந்த ரோட்டில் போகும்போது மட்டும் பண்ணக்கூடாது சொல்லிட்டீங்க. ரோட்டில் போகும்போது மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்பவும் தியான நிலையில்னு சொல்கிறீங்க. இது எக்ஸப்ஷன் நீங்கள் சொன்னதுனால சொல்லிட்டேன். நீங்கள் சரி, நான் வச்சிடுறேன் கொஞ்ச நேரத்தில், என்னால் முடியல. தியான உணர்வோட வந்து நம்ம தூங்கிடக்கூடாது, அந்த கான்சென்ட்ரேஷனோட அந்த விழிப்பு நிலையில் இருக்கணுங்கிறத சொல்ல வந்தேன். ஐயா வந்து அதை முழுசாக தியானத்தை கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு பேரின் உணர்வு நம்ம வந்து ஐயாட்ட வந்து 2 பேரும் வந்து உட்காருவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, 2 பேரும் பின்னாடி இருக்காங்க, இன்னும் உள்ளே வரல. அங்கே ஐயா பேசும்போது வந்து உட்காந்துருவாங்க. அப்போ முழுசாக நம்ம உணரலாம். சரணானந்த சுவாமியும் வள்ளல் பெருமானாரும் வந்து சொல்லும்போது அந்த தியானத்தில் பரிபூர்ணம் உணரலாம். இது நிச்சயமாக நான் அனுபவித்த விஷயம். நீங்கள் எல்லாரும் அதை அனுபவிப்பீங்கிறது என்னோட மறுக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை. அது எப்போ ஐயா 2 பேரும் அழைச்சிட்டு வராங்கன்னு தெரியல, அது அப்போ வாங்கிக்கலாம். இப்போ புறத்தில் விட்டு தான் நான் கொஞ்சம் வளரிடுறேன் தயவு. அதுக்கு அடுத்து தான் வந்து இப்போ அந்த உணவு வகையில் சொன்னோம். இப்போ உணவு வகையில் வந்து மதிய நேரத்தில் எளிமையான உணவு தான் சொல்லியிருக்காங்க. கீரை வகையில் எல்லாமே சேர்த்து சொல்லலை. எளிமையான கீரை வகைகள் ஒரு குறிப்பிட்ட கீரை வகைகள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த முளைக்கீரையெல்லாம் வந்து தவிர்க்க தான் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப நிலையத்தில் இந்த ஆரம்ப நிலையில் இந்த எல்லாமே தவிர்த்துட்டு இருக்கிறது நமக்கு சாத்தியப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக எது சன்மார்க்கத்துக்கு ஆகாதோ அந்த உணவுகளை தவிர்க்கவும் நல்ல உணவுகளை சேர்க்கவும் நம்ம பழகிக்கணும். இந்த வெண்பூசணி, அதுமாரி கத்திரி பிஞ்சு, வாழை பிஞ்சு, அப்புறம் முருங்கை பிஞ்சு, சுண்டைக்காய், இந்த மாதிரியான உணவுகளை நம்ம அதிகமாக தொடர்ந்து சேர்த்துக்கலாம். அதுமாரி கீரையில் தூதுவலை, முசுமுசுக்கை, வல்லாரை, இந்த மாதிரியான கீரைகளை நம்ம அடிக்கடி உணவோட சேர்ந்தோம்னா நமக்கு வந்து முக்கியமான அந்த தடையாகிய நம்மளுடைய சளியை வந்து நீக்கும். ஏன் சளியில் என்ன பிரச்சனை? சளி இருந்தால் என்ன அப்படின்னா 3த்துல வந்து வாதம் வளர்க்கும். வாத வன்னியை வளர்த்து பித்த வன்னியை காத்து சேத்ம சீதமாய் துடைத்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பெருமானார் வந்து 3 அவத்தைகளாக சொல்லியிருக்காங்க.
அந்த 3 அவஸ்தைகளை வந்து அந்த அவஸ்தைகளை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. 3 அவஸ்தைகள் எந்த இடத்துல வந்து நாடி நிற்கும் போது அந்த அவஸ்தைங்கிறத மட்டும் சொல்லுங்க. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி. இப்போ நம்முடைய இந்த ஜீவன் வந்து 3 நிலைகள்ல தினசரி போயிட்டு வரும். இந்த நிலைகள்ல அவஸ்தை நாடிகள், இது நிலைகளே கிடையாது. இது ஒரு அவஸ்தை. 3 அவஸ்தையில நம்ம 3 விதமா ஒரு நாளைக்கு அவஸ்தை பார்க்கணும். அது என்னன்னா விழிப்பு நிலை, அது ஒரு அவஸ்தை. அவஸ்தைனா அதுல இன்பம் வந்து துன்பம் உண்டு. விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, 3 விதமான 3 அவஸ்தைகள் நம்ம தினசரி அதை நம்ம போய். இந்த விழிப்பு நிலை எப்படி நமக்கு வருதுன்னா, இதெல்லாம் நம்முடைய உண்மையான நிலை கிடையாதுல்ல. இதெல்லாம் வந்து ஒரு கனவு மாதிரி. இந்த விழிப்பு, கனவு, உறக்கம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதாவது அந்த உள்ளம்ன்றது இந்த உள்ளம் பித்த உஷ்ணத்தோடு கூடி லலாட ஸ்தானத்தில் இருக்கும்போது நமக்கு விழிப்பு நிலை இருந்தாங்க. உள்ளமானது பித்த உஷ்ணத்தோடு கூடி லலாடஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நமக்கு விழித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி விழித்துக் கொண்டிருக்கிறோம்னா, பித்த நீர் இல்லைன்னா நம்ம விழித்துக் கொண்டிருக்கிறோம். பித்த நீர் ஒரு கெமிக்கல். அது பித்த நாடினார். அது வந்து எந்த அளவுக்கு நம்ம டீப்பான நமக்கு தெரியாது. இது வள்ளல் பெருமான் சொல்றது. ஆக மொத்தத்துல இந்த வாத பித்த சிலைத்துவம் தான் நமக்கு வந்து வாத நீர், பித்த நீர், சிலைத்துவம். இதுதான் நமக்கு வந்து விழிப்பு கணக்கு நமக்கு உண்டு பண்ணுகின்றார் வள்ளல் பெருமான். ஆக இந்த பித்த உஷ்ணம் இதெல்லாம் ஒரு தத்துவம் தான். அது வந்து ஆங்சா பீடத்துல உயிர் சக்தியோட கூடி அது வந்து நமக்கு விழிப்பு நிலைய, இது ஒரு செயற்கையானது, இயற்கையானது கிடையாது. நம்முடைய இயற்கையான நிலை வந்து துரியாதீதம். அதுதான் வந்து ஆன்மா இருக்கிற ஒரு உண்மையான நிலை. அங்குதான் உண்மையான சுகம். அந்த சுகம் உதித்து விட்டால் அது மறையவே மறையாது. இப்ப சூரியன் உதிக்குது, உதிச்சுட்டா திருப்பி மறையுது. ஆனா துரியம் அடுத்தது துரியாதீதம். இந்த நிலையில நமக்கு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா திருப்பி வந்து இப்ப விழிப்பு நிலையில் இருக்கிறோம், அது மறைஞ்சு உறக்க நிலைக்கு போறோம். உறக்க நிலைக்கு போன பிறகு திருப்பி கனவு நிலை வரும். இது மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே தத்துவ நிலைகள். இது நம்முடையது அல்ல. இதை வச்சு நம்ம சில உலக அனுபவம் பண்ணணும். உலக அனுபவம் இல்லாம ஆன்மாவை எழுப்ப முடியாது. இது ஒரு விதி. உலக அனுபவம் முழுமையா, அதுவும் மனித தேகத்தில் நிறைவு பெற்ற பிறகுதான் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற இன்ப துன்ப அனுபவங்கள் மூலம்தான் நாம் நிலையான பேரின்ப இன்பத்தை பற்றி நாம் சிந்தித்து அறிந்து அதை நாம் வந்து அனுபவத்தில் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இந்த விழிப்பு, கனவு, உறக்கம், இந்த வாழ்க்கை முறைகள், இந்த பௌதிக உடல், இது எல்லாமே ஒரு மாயை கனவு தான். இது எதுவுமே உண்மை அல்ல. அப்புறம் நமக்கு கனவு எப்படி வருதுன்னா, பித்த உள்ளமானது பித்த நாடியோடு கூடி இந்த சுழித்தி ஸ்தானத்தில் நிற்கும்போது, இந்த இடத்துல கண்டஸ்தானத்தில் நிலைக்கும் பொழுது நமக்கு வந்து கனவு நிலை. இப்போ டாக்டர் கனவு நிலை ரொம்ப சில பேர் கனவே வந்து தூக்கமே வராது. சைஸ்டாலஜிஸ்ட் அது வந்து மனோ இயல் கிட்ட ஆளுகிட்ட போனா, டாக்டர் கிட்ட போனா அவர் மாத்திரை கொடுத்தா கனவு வராது. இப்ப கனவு நிலையை மாற்றணும். இது ஒரு கெமிக்கல், அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் கொடுத்து கனவே வரான்னு கொடுத்து நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு போகலாம். அது கெமிஸ்ட்ரி. இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இது உண்மை கிடையாது. அடுத்தது ஆழ்ந்த உறக்கம்ன்றது என்னன்னா, இந்த உள்ளமானது, இந்த உள்ளம் அது அப்படியே அந்த தான் இருக்காது, இன்னும் விழிப்பில் அடையாது. ஆனா அதனுடைய கனெக்ஷன் இல்லாம நம்ம அனுபவித்தாங்க முடியாது. அதனுடைய லேசான ஒரு இது வந்து வாத நாடியோடு கூடி இந்த மார்பு ஸ்தானத்தில் நிலைக்கும் போது நமக்கு வந்து உறக்க நிலை.
உறக்க நிலையில நாம் இல்லாமல் போகிறோம். உறக்க நிலை என்பது என்னன்னா நாம் இல்லாமல் போகிறோம், இருந்தும் நமக்கு தெரியாது. நம்முடைய இல்லாமல் நம்ம செத்து போல, ஆனா நம்ம இருப்பது நமக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் நம்ம சூன்யத்தில் போய்விடுகிறோம். ஆனா அந்த சூன்யத்துக்கு உள்ள அந்த உள்ளொளி இருக்கு, அது சர்வ வெளிப்பு நிலை. நமக்கு மட்டும் இல்லை, அது எல்லா ஜீவராசின் தலை நடுவில் அது ஒன்னே ஒண்ணுதான். ஆனா நம்ம பொறுத்த எனக்கு தனியா எனக்கு உள்ள பரிபூர்ணமா இருக்கு, உங்களுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கு, எறும்புக்குள்ள அந்த பரிபூர்ணம் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமா இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு அகத்தை நோக்கி போக 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 அங்க ஒரே ஒரு இண்டிவிஜுவல் சுப்ரீம் செல் சுயம், நீங்க உங்களுக்கு தனி சுயம், எனக்கு தனி சுயம். ஆனா அதை நோக்கி போக 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 ஒன்லி ஒன் இண்டிவிஜுவல் சுப்ரீம் பீயிங் இஸ் தட். ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். நீதியிலே சன்மார்க்க நெறிதடியிலே நிறுத்தமிடும் ஒருத்தர், அந்த ஒருத்தர் தான் இருக்கார். அந்த ஒருத்தர் தான் அன்பு ஒளி. அவர் ஒருத்தர் தான் அகத்துல இருக்கார். புறத்துல நம்ம பார்க்கும்போது, கண்ணாலே பார்க்கும்போது நம்ம இந்த ஜீவனா வருகின்ற பொழுது அவர் எண்ணற்ற கோடி ஜீவராசி இருக்கார். ஆக இந்த ஜீவனையும் உடல் மனம் ஜீவன் இந்த நிலைகளை கடந்து உள்ள போகும்போது அந்த ஒன்றான இருப்பு நிலை தான் அனுபவப்படும். ஒன்றான இருப்பு நிலை தான் அனுபவம். அப்படி அனுபவப்பட்டதை அனுபவபூர்வமா கண்டு அனுபவித்து வெளிப்படுத்தியவர் தான் வளர்ப்பருமா நடராஜ பதிமன்ல சொல்றார். ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகுதி. ஒன்றாக காண்பதுவே காட்சி, கண்ணால பார்த்ததில்லை. அது மெஞ்ஞானம் என்கின்ற மெய்ஞானம், அருள் ஞானம், அருள் உணர்வுல அது அனுபவப்படுகிறது. அந்த நிலை பார்க்கும்போது ஒன்றாகத்தான் தெரியும். இப்ப வள்ளலாருடைய அனுபவத்துல அவர் மாத்திரம்தான் இருக்கிறார், அதுதான் உண்மையான அனுபவம். அந்த அவர் மாத்திரம்தான் இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல மரணம் என்பது கிடையாது. அதுதான் எப்பாலும் எக்காலும் இருத்தலை. எப்பாலும்னா எப்பாலும் எப்பதமும். எப்பதம்னா அந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பதம் பேர். நீங்க ஒரு பதம், எல்லாம் ஒரு எறும்பு, அது ஒரு பதம். அந்த இடத்துல கடவுளுடைய திருவடி இருக்கிறது, அதுதான் ஆன்மா. அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டார். எத்தனை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி 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 அண்டங்கள் வசிக்கின்ற எல்லா அனைத்து எண்ணற்ற ஜீவராசிகளுக்கும் ஜீவசார உள்ளவோ அவர் உள்ளொலியா இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற உள்ளொலி தான் அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டார். ஆக இது மொத்தமே நமக்கு இருக்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதனால நம்முடைய நிலை அந்த நிலையை அடையணும் அப்படின்னா நம்ம மனம், தேக உணர்வு, மன உணர்வு இதை கடந்தே ஆக வேண்டும். தேகம் மனம் இதெல்லாம் கடந்து ஆக வேண்டும். அதனால்தான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகிறது. தனுன்னா உடல். இந்த உடல்நிலையை கடந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. உடல்நிலையை கடக்காம எத்தனையோ சமய மதங்கள்லாம் உடல்நிலையே இருந்துக்கிட்டு எத்தனையோ சமய மதங்கள் மாறி வேண்டியது. இந்த உடல்நிலையை கடந்து விட வேண்டும். இந்த உடல் நாளல்ல. காலையில் எழுந்த உடனே அற்புதஞ்சோதி மகாமந்திரம் சொல்லிட்டு எல்லா உயிரின் நிமித்தமாகின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கணும் திரும்ப. இந்த உடல் நானல்ல, இந்த மனம் நானல்ல, இந்த ஜீவன் நானல்ல, ஆன்மாதான் நான், ஆன்மாதான் நான். இது நம்ம ஒரு இதுக்காக சொல்லிக்கணும். அந்த ஆன்மாதான் நான். அடுத்தது அந்த ஆன்மா கூட நான் அல்ல, அது இறைவனை. அது கடைசியில் சொல்றோம். உடம்பு நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த ஜீவன் நான் அல்ல, ஆன்மாதான் நான், ஆன்மாதான் நான். அடுத்தது கடைசியில அந்த நானாகி ஆன்மா கூட நான் அல்ல, அது இறைவனே. அதை கடைசியில் சொல்றோம். அப்புறம் தியானம் தான் இந்த நிலைக்கு. இப்போ வள்ளலாருடைய நிலை என்ன? வள்ளலாருடைய நிலை அவருக்கு முந்தைய நிலை. ஆனா அவர் பிறக்கும் போது நம்மள மரணம் பெற்றல, பூரண மெய்ஞானத்தோட தான் பிறந்தார். இதுக்கு என்ன சாட்சி அவரே சொல்றார். அப்போ அவங்களுடைய குடும்ப முறைப்படி குழந்தை பிறந்துச்சுன்னா 6 மாதம் ஆச்சுன்னா சிதம்பரத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.
அப்ப நடந்த சம்பவத்தை பத்தி அது பதிவாய். அப்ப போகும்பொழுது அந்த தீட்சிதர் வந்து அங்க திரையை நீக்கணும்னு நடராஜ பெருமான் அர்ச்சகர் சொல்லுவார். இப்ப கூட சொல்றாங்க, இப்ப சொல்றாங்கன்னு தெரியல. 40 வருஷத்துக்கு தீபாவளி நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி கட்டுவாங்க. திரையை நீக்கி அபிஷேகம் பண்ணி திரையை நீக்கி அதை காட்டும்போது இந்த 6 மாத குழந்தை கலகலகலன்னு சிரிப்புடைய கேட்ட ஒரு தீட்சிதர் தீபாவளி காட்டில் பாதியில் எடுத்துட்டு வந்து பார்த்தா குழந்தை சிரிக்குது. ரொம்ப ரொம்ப அவங்க பார்த்துட்டு ஒரு அதிசயம் வந்து அப்புறம் வள்ளலாருடைய அப்பா அவரை பார்த்து சொல்லிடுறார், ராமையா பிள்ளை, ஐயா இது உங்க பிள்ளை அல்ல, இது நடராஜருடைய பிள்ளை. இது உங்க பிள்ளை அல்ல, இது நடராஜருடைய பிள்ளை. நீங்கள் அனைவரும் வந்து எங்கள் வீட்டில் உணவறிந்து சென்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே, அந்த காலத்தில் கூப்பிட மாட்டாங்க. இவங்களை கூப்பிட்டு அந்த தீட்சிதர் ஒன்று சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க. அந்த விஷயத்த வள்ளலார் கடைசி வரையில சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சது அவர் கலகலன்னு தெரிஞ்சதுதான். ஆனா அவருக்கு உள்ள என்ன அனுபவம் ஏற்பட்டதுன்னு அவரே சொன்னதுன்னு தெரியும். அதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அருள் விளக்க மாலை. அதில் அநேகமா வளர்பெருமான் 47 அல்லது 48ஆம் வயதுல எழுதியிருக்கலாம். அது நம்ம கணிக்க முடியாது. அப்ப சொல்றார், அருள் விளக்கம் அல்ல, தாய் முதலரோடு சிறு பருவத்தில் தில்லை தளத்திலை சிதம்பரம் திரை தூக்க தரிசித்த போது வேய் வகை மேல் காட்டாதே எல்லாம் வெளியா காட்டிய பொருளே. வேய் வகை மேல் காட்டாதே எல்லாம் வெளியா காட்டிய பொருளே. இந்த வேய் வகை என்னன்னா கூரை வேய்கள். இப்போ ஒரு அந்த காலத்துல குடிசை கட்டுவாங்க, 4 பக்கம் 4 சுவர் ஏறிட்டா போதுமா? வெயில், பனி, மழை, காற்று இதெல்லாம் தாக்காத இருக்கிற கூரை வைவாங்க. கூரை வைத்தால் மூடப்படும். அந்த இது மூடப்படும். மூடுதல் மறைத்தல் இல்லாமல், மூடுதல்னா மறைத்தல், மூடி மறைக்காம எல்லாம் வெளியா காட்டியவர். அனைத்து ரகசியம், பிரபஞ்ச தோற்ற ரகசியம், ஆன்மா, உள்வொளி, இறைவன் மொத்தத்தையும் எனக்கு வெளியா காட்டிய பொருள். எப்ப 6 மாசம். அப்ப 6 மாசம் குழந்தைல ஒரு ஞானியாவே இருக்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு ஆதாரம், தெருவில் கிளந்து விளையாடிய சிறிய பருவத்தில் மெஞ்ஞான சித்தி அளித்த பெரும் கருணை தேவே. சின்ன குழந்தை, 4 வயசு குழந்தையிலேயே மெஞ்ஞான சித்தி பெற்றவர் வள்ளலார். மெஞ்ஞான சித்தின்றது அருள் உணர்வு, அற்பெரும் ஜோதி என்கின்ற உண்மையில் வாழத் தொடங்கிய சிறுவர்கள். அந்த ஒரு நிலையில் தான் வளர் பருவம். ஆனா அந்த நிலைக்கும் முன்னாடி அவர் முன்பிறவியில இந்த மாதிரி இருந்திருக்கலாம். எந்த மாதிரி இருந்த ஒரு சிறு கதை கூட இப்ப விளக்க போறார். இது ஒரு முக்கியமான ஒரு இது கதை தான். ஆனா இதுதான், இந்த நிலை தான் வளர் பெருமான் அடைந்த நிலை. அது என்னன்னா, ஒரு பேரும் அந்த ஊருக்கு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆசிரமம், பெரிய ஆசிரமம். அங்க வந்து ஒரு 100 துறவிகள் இருக்கிறாங்க. அந்த ஆசிரமத்துக்கு வெளியில மிகப்பெரிய ஆலமரம், 100 வருட ஆலமரம், ரொம்ப பழமையானது, நல்ல விஸ்தூரமா. அது வந்து பல அடிகள் பரவி விழுது விட்டு அந்த விழுதுலேருந்து மறுபடியும் வந்து அப்படியே அந்த இடம் ஒரு சிறு நிழல் வெயில் கூட படாது. நல்ல உயரம், நல்ல பறந்தது. அந்த ரொம்ப பழமையான ஆலமரம். இங்க இந்த துறவிகள்லாம் காலையில உள்ள தியானம் பண்ணிட்டு விசாரம் பண்றதுக்கு இங்க வந்துருவாங்க. ஒரு கல் மேடை மாதிரி அமைத்து இங்க துறவிகள்லாம் உட்காந்து பக்கத்துல நீரோடை ஓடும். அவ்வளோ ஒரு இதா இருக்கும். அவங்க விசாரம் பண்ணுவாங்க. நான் அந்த புரியும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இடம். சில்லுன்னு காத்து வரும், பக்கத்துல நீரோடை. அந்த தண்ணி குடிச்சு அங்கே உட்காந்து நம்ம தூக்கம் தான் வரும், ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அந்த ஆலமரத்துல அநேகம் பறவைகள் வாழ்ந்து வந்தன. எண்ணற்ற பறவைகள் வாழ்ந்து வந்தன. அதில் விதவிதமான பறவைகள், எத்தனையோ வகை பறவைகள் அந்த இடத்துல வாழ்ந்து வந்தன. அதாவது விடைகால 5 மணிக்கெல்லாம் அந்த விசில் அடிக்கும். பலவிதமான குரல்ல இருக்கும். அது ஒரு இனிமையா இருக்கும்.
அந்த சந்தோஷத்தை சூரியன் ஒளி உதயமாக போது முன்னாடியே தெரிஞ்சு அதை அதுக்காக ஒரு சந்தோஷத்தை அது வந்து இது பண்ணும். அப்படி இருக்கும். அப்புறம் வேற இடத்துக்கு இறை தடப்போம். இப்படி இந்த பறவைகள் போயிட்டு வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தன. அதுல ஒரு வித்தியாசமான பறவை. அந்த பறவை வந்து மற்ற பறவையோட அதிகமா அழகாக, அதுக்கு பசி உணர்வு கூட குறைவா தான் இருக்கும். ரொம்ப தேவைன்னா வெளியில போய் இறை கேட்டு மௌனமாக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான பறவை, வெள்ளைப்பறவை. அதனுடைய இறகெல்லாம் முழுக்க வெள்ளையா. அது ஒரு எப்பவும் அமைதியா சாந்தமா மௌனமா அதனுடைய இயல்பு அப்படி இருக்கும்போது அந்த பறவை அப்படி இருக்கு. வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் காலை வேளையில 6 மணிக்கு 5 மணிக்கு இந்த பறவைகள்லாம் இந்த விதமா அந்த இசைக்க ஒரே தான் கொஞ்சம் கொஞ்சமா பொழுது விடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும். அப்படி அடங்குற நேரத்துல ஒரு 5:45 மணிக்கு ஒரு பறவையினுடைய இனிமையான ஓசை கேட்க. அது எப்படின்னா, மணிவாசக பெருமான் அவரு முதலமைச்சராக இருக்கார். அந்த மணிவாசக பெருமான் வரலாறு இது எப்படின்றத நம்ம இன்னொரு இடத்துல கம்பேர் பண்ணோம். குதிரை வாங்கறதுக்காக குதிரை பற்றாக்குறை இருந்துச்சு. அதனால குதிரை வாங்கறதுக்காக ராஜா வந்து ஒரு காசு மூட்டை கொடுத்து இவரை குதிரை வாங்கறதுக்கு அனுப்புறாரு. அவர் ஏற்கனவே இந்த பக்திலேயே ஊறி இருந்தவர். அப்படியே அந்த வழியை வருகின்ற பொழுது ஒரு வழியா போயிட்டு இருக்கார், காட்டு வழியா கடந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது சிவ 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 ஒரு இனிமையான ஓசை காரணம். அதை கேட்ட உடனே அந்த இதுல வந்து அவருக்கு வந்து அதிலேயே ஒரு ஆனந்தம். அந்த இசை வர்ற வழியில மாறி போயிட போனா அங்க வந்து இறைவன் குரு தட்சிணாமூர்த்தி மரத்துக்கு கீழே பல சீடர்கள் உபதேசம் பண்ணியிருக்காரு. இவரும் போய் அதை உட்கார, அவருடைய திருவடிக்கு முன்னாடி உட்கார மௌனமாக தான் இருக்கார். மௌன உபதேசம் பேசுற மணிவாசகருடைய திருவடி தலை மேல அவருடைய திருவடி பட்டு அவ்வளவுதான். அவருக்கு மெய்ஞானம் வந்துச்சு. யாருமே இறைவன் வந்து ஆட்கள் திருவடி பட்டு மெய்ஞானம் உதயம் பண்ணி சுத்தி பார்த்தா யாருமே அந்த மாதிரி ஒரு இதுதான் இப்ப நடக்குது. அந்த ஓசை கேட்டு அது வந்து இந்த வெண்பறவை இதுவரையில அது 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டு வைக்கிறேன். இதுவரையில அந்த ஒரு இனிமையான ஒரு ஓசையை அது கேட்டதில்லை. பொதுவாக அது எதுக்கும் மயங்காது அப்படின்ட்டு வாழ்ந்துருந்த பறவை அந்த இனிமையான ஓசை ஓங்காரமா ஓன்ற மாதிரி அது கேட்குது. அந்த ஓசை உடனே வந்து இதுக்கு ஒரு விழிப்புணர்வு. அந்த குரலை கிட்ட போய் கேட்கணும், அந்த பறவையை பார்க்கணும், கொஞ்சம் ஊக்கமா கேளுங்க, அந்த பறவையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆவல் பெருக்கு. அந்த ஆவல் பெருக்குதே ஒழிய சட்டுன்னு போக முடியாது. ஏன்னா அந்த மரம் அப்படி நல்ல கிளைகள் கிளையா அந்த சந்தையே தெரியாது. அதை போடும். அந்த மாதிரி அந்த மரம் அந்த பாதை அது ஒரு தான் கிளையா மேல போக அது கேட்டுட்டே இருக்கு. அந்த ஓங்கார அந்த பறவைகள் அந்த பறவையை பார்க்கணும்னு அது ஒரு கிளையா போய் கடைசியில அங்க மேல அந்த பறவையை பார்த்துச்சு. அந்த பறவையை பார்த்தோடனே ஒரே ஆனந்தம். இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. இதே மாதிரிதான் அதுக்கிட்ட அந்த ஓங்கார ஓசை வந்துட்டே கிட்ட போயிட்டு அந்த பேராவல் என்ன பண்ணுது, கிட்ட போய் எதுங்க
அருகாமையில் போயிட்டு அந்த மேலே இருக்கு ஆவல் அதிகமாகுது. அந்த பறவைகிட்ட போய் நம்ம பார்த்து பக்கத்தில் உட்காந்து பறக்க சட்டுன்னு பறக்கிட்டு பக்கத்தில் உட்காரு. பக்கத்தில் உட்கார்ந்த உடனே எதிர்பாராத ஒரு அற்புதம் நிகழ்வு. என்னன்னா அது உட்கார்ந்த உடனே பக்கத்தில் இருந்த பறவை காணும். அது பறந்தும் போல பக்கத்துல இருந்த இது எதை பார்க்க இவ்வளவு நேரம் பார்த்திருந்த பறவை கிட்ட போய் உட்கார்ந்த உடனே பக்கத்துல இருந்த பறவையை நடக்கணும் போது அங்க காணும். இது மட்டும்தான். அனுபவத்துல என்ன வருதுன்னா ஒரு பறவை தான் எப்பவுமே அங்க இருக்கும். எப்பவுமே இங்க ஒரு பறவை தான் இருந்துருக்கு, ரெண்டு பறவை இல்லை. இவ்வளவு நேரம் இது பார்த்துருக்கு. அங்க அந்த பறவைக்கு அப்ப கிடைச்ச அனுபவம்னா போய் உட்கார்ந்து ரெண்டு பறவை ஒரு காலம் இல்லை, அங்க இருக்கவும் முடியாது. அங்க ஒரு பறவை தான். அப்ப இவெல்லாம் நடந்தது அதுதான் ப்ராசஸ். அந்த மாதிரி ப்ராசஸ் அங்க போனோம். அங்க ஒரு பறவை தான். இப்போ அடுத்த ஒரு அதிசயம்னா இப்போ அந்த பறவை தானும் அது அடுத்த அதிசயம். அந்த ஒரே பறவை இல்லை, அந்த எப்போ இருந்த பறவையும் இருக்கு. இது புதுசா போய் இருந்த அதுவும் இருக்கு. அடுத்த அதிசயம்னா தான் இந்த படிகள் எல்லாம் கடந்து வந்து அந்த கிளைக்கு பார்த்துல உட்காந்து அதுக்கு மேல போய் அதை கலந்தது. அந்த மாதிரி ஒன்றும் நடக்கல. அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்கல. நாம எப்பவுமே இதுவாக தான் இருந்துகிட்டு இருக்கின்ற அனுபவம் அந்த அனுபவத்தில் இதுதான் வரலாறு நிலை. இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டாகும். இது புரிஞ்சிருக்கீங்களா? இது நமக்கு இந்த நிலை தான். அந்த இடத்துல போனா அது நானானான் தானானான். அதுதான் நாமாக விளங்குகிறது. நாம் அதுவாக விளங்குகிறோம். அது நாமாக விளங்குகிறது. இல்லை நாம் அதுவாக விளங்குகிறோம். இல்லை அது நாமாக ஒண்ணுமே புரியாத இந்த மாதிரி ஒரு நிலை தான் கணிக்க முடியாத நிலை, அந்த மெய்ப்பொருள் நிலை. இதுதான் வரலாறு முடிவான ஒரு அப்போ அந்த நிலைக்கு தான் துரியாதீத நிலை. அதுதான் சுத்த சக்கிராதீத நிலை. அப்ப அங்க இருக்கிறதுன்னா அற்பெரும் ஜோதி மட்டும்தான் அன்றும் இருந்தது, என்றும் இருக்கிறது, என்றும் இருக்கு. அற்பெரும் ஜோதி உண்மையை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. நாம் அனைவருமே அற்பெரும் ஜோதி தான். ஒன்றான அற்பெரும் ஜோதியை மூலமாக கொண்டு புறத்தில் வரும்போது வேறு வேறு ஜீவன், வேறு வேறு உடல், வேறு வேறு மனம், வேறு வேறு அனுபவங்கள் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மேலே செல்ல 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 அங்கு அற்பெரும் ஜோதி உண்மை மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுதான் அருள்பெருமான் ஒன்றாக காண்பதுவே காட்சி. ஒன்றென காணும் காட்சி என்று உருமோ, ஒன்றென காணும் காட்சி என்று உருமோ இயங்குகிறார். ஒன்றாக காண்பதுவே உண்மையான அனுபவம். அதுதான் பட்டத்தார் ஒன்று என்று ஒரு இரு தெய்வம் உண்டு என்று ஒரே ஒரு பொருள் தான் இயற்கையில் இருக்கிறது. அதுதான் அன்பு ஒளி, ஒண்ணுமே இல்லை. அதுதான் தெய்வம். நீ ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு அனுபவம் நேற்று அனுபவம் இது சன்னார்க அனுபவம் நீங்கள் கடந்து வந்த பாதையை சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய அனுபவம், உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது உங்களுக்கு சொல்லுங்கள். அரைப்பெரும் ஜோதி தனிப்பெரும் தயவு ஆஃப் பண்ணிட்டா